வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவில் நின்று குரு அவர்கள் தந்திருக்கூடிய வாழ்த்து பகுதியில் குரு அவர்கள் 16 பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துதலின் விளக்கத்தை நமக்கு விளக்குகிறார். 16 பேறுகள் என்று சொல்லி இறை உணர்வும் அறநெறியும் கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, செல்வம், அழகு, புகழ், மனித மதி உணர்ந்து ஒழுகும் பண்பு, புறவுடைமை எனும் பேறு 16 என்று குறிப்பிட்டு போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர்வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து கணவன் மனைவி இருவரும் ஒளி விளக்காய் இந்த உலகத்தில் திகழ்ந்து வாழ வேண்டும் என்று கூறும் இந்த வாழ்த்து விளக்கத்தை நாம் கொள்ளலாம். அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் இந்த 16 பெற்று அனைவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாழ்த்துங்கள், சிறப்பு கிடைக்கும். பேறு 16, இதைத்தான் 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்று முற்காலங்களில் சொன்னார்கள் என்ற இந்த விளக்கத்தை குரு விளக்கியிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை அனைவரும் நாம் உணர்ந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், தெளிவு பெறுவோம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி குருவின் விளக்கத்தை புரிந்து கொள்ள வைத்த இதை தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.